वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम வைஜெயந்தி விபூஷணம். சரத்காலத்தினுடைய வர்ணனை ஓடின்னு இருக்கு. இதில் கிருதோதயாக கிருஷ்ணவலாஹகேன சுரோதோவஹாः ஸ்வைரவிஹாரபாஜः திரபாமிவ ஸ்தானகதி பிரதீக்ஷ்யாः ஸ்வாபாவிகீம் ஸ்வச்ச தசாம் அவாப்புஹு. கிருதோதயாக ஸ்ரோதோவகா நதிகள்லாம் சரத்காலத்தில் அப்படியே ஒரு கிளாரிட்டி வருது. ஏன்னா அந்த நதிகள்லாம் நிர்மலமாக ஆகிறதுக்கு காரணம் மழை இத்தனை நாள் வரைக்கும் பெஞ்சு கீழேந்து அப்படியே மணலை கலரின்னு இருந்தது. அது இல்லாத இப்போ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிளியராக ஆகிறதுனால தன்னுடைய பழைய அந்த கலங்கின ஒரு ஸ்டேட்டை விட்டுட்டு இப்போ அவைகள் ஒரு ஸ்வச்ச தசாம் அவாப்புகு நல்ல ஒரு தெளிவை அடைந்தன. இதை கம்பேர் பண்ணும் பொழுது பெண்கள் எப்படி உங்களுக்கு ஒரு தவறான வழியில் போயிட்டு திருப்பியும் அவள் நல்ல ஒரு கதிக்கு வருவாளோ அது போல இருந்தது அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறார். ஒரு நிமிஷம், ஜஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிச்சுடுத்தோன்னு போட்டேன்னா ஜாயின் பண்ணிக்கிறவா. சில சமயம் அந்த டைமிங் மறந்து போயிடும், அதுக்காக. இப்போ அடுத்த ஸ்லோகம் 81. சுகாவகாஹ்யாः சுதிருஷாம் அதுஷ்யத் ஸ்வாதோத்தரைः ஷௌரிः அபேத பங்கைः பிரசன்ன சீதைः அனகைः பயோபிः ஸ்வபக்த சித்தைः இவ யாமுனீயைः. இந்த ஸ்லோகத்தில் 3 விதமாக சொல்கிறார் இங்கே. அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் 3 லெவல்ஸ் ஆஃப் அர்த்தத்தை நம்ம இங்கே பார்த்தாகணும். முதல்ல கண்ணனுடைய அர்த்தத்தை பார்த்துருவோம். சுகாவகாஹ்யைஹி சுதிருஷாம் அதுஷ்யத். இங்கே ஷௌரிஹி கண்ணன். பெண்கள் அந்த ஜலமெல்லாம் முன்னாடி பயங்கரமாக கரபுரண்டு ஓடின்னு இருந்ததுனால ஜலம் ரொம்ப டீப்பாக இருந்ததுனால போய் நதிகளில் குளிக்கிறதுக்கு சாத்தியம் இல்லாமல் இருந்தது. இப்போ என்ன ஆயிடுது, சரத்காலத்தில் ஜலத்தினுடைய வேகம் குறைஞ்சதுனாலையும் அது அவ்வளவு டெப்த்து இல்லாததுனால உங்களுக்கு இந்த கோபிகைகள்லாம் போய் ஜம்முன்னு விளையாடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சுகமாக இருந்தது அந்த நதிகள். அப்படிப்பட்ட அந்த நதிகளில், அதாவது யமுனையினுடைய ஜலங்களில் யாமுனியைஹி பயோபிஹி அதுஷ்யத் சந்தோஷம் அடைந்தார் பகவான். மெயின் சென்டென்ஸ் அதுதான். ஸோ ஷௌரிஹி யாமுனியைஹி பயோபிஹி அதுஷ்யத். அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார் இந்த யமுனையினுடைய ஜலங்களை பார்த்து. அவைகளினால் யமுனையினுடைய ஜலத்தை பார்த்து அவருக்கு ஒரே குஷி. என்னன்னா முதல்ல சுக அவகாஹ்யைஹி சுகமா சுதிருஷாம் சுக அவகாஹ்யைஹி. சுதிருஷாம் நல்ல அழகான கண்களை உடையவர்கள் பெண்கள், அவர்களால் சுகமாக அப்படியே முங்க தக்கதாக இருந்தது. விளையாடுறதுக்கு அவளுக்கு குளிக்கிறதுக்கு இந்த பெண்களுக்கு கரெக்டாக இப்போ யமுனை ஜலம் அப்படியே கொஞ்சம் அந்த பிரவாகம் ஓட்டம் கம்மியாக இருந்தது. அப்படியே அடித்து நகர்த்திண்டு போகாது இப்போ. அதனால அதில் ஜலப்பிரவாகம் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் ஆழமும் கம்மியாக இருக்கிறதுனால சுதிருஷாம் சுலோச்சனானாம் ஸ்திரீனாம் பெண்களுக்கு சுக அவகாஹ்யைஹி. ஸோ வருஷா சமயவத்து அகாதத்வ அபாவாத்து. காதம்னா ரொம்ப ஒரு டீப்பு, அகாதம்ங்கிறச்சு டெப்த் இல்லாதது. இது 2-3 அபாவத்தை போடுறதுனால நமக்கு புரிய மாட்டேங்கிறது. வருஷா காலம் மாதிரி இட் வாஸ் நாட் ஸோ டீப், அதனால இங்கே இட் வாஸ் ஈஸியர். சுகேன அவகாடும் சக்கியேகி, ரொம்ப சுகமாக உள்ளே இறங்க முடியும் இந்த ஜலத்தில். அப்படிப்பட்ட ஜலம் முதல்ல. ரெண்டாவது இது என்ன, ஸ்வாத உத்தரைஹி. ஸ்வாதம்னா உங்களுக்கு இனிமை, மிகவும் இனிமையாக இருந்தது. ஸ்வாதோத்தரம் அதிகமாக ஸ்வாதகா மாதுரியம், மிகவும் இனிமையாக இருக்கக்கூடிய அந்த ஜலம் தெளிவு பெற்றுனாலே உங்களுக்கு ஜலமும் கலங்கி இல்லைன்னா இப்போ குடிக்கிறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். நதி ஓடுற நதியோ இல்லையோ, அதனால அதில் ரொம்ப அழுக்கு தங்காது. எய்தர் அழுக்கு உங்களுக்கு கீழே போயிடும், கொஞ்சம் அப்படியே அலசிட்டும் நம்ம ஜலத்தை குடிக்கலாம். அவ்வளோ மதுரமாக இருக்கும் அந்த ஜலம். ஸோ ஸ்வாத உத்தரைகி யமுனையினுடைய ஜலம் இன்னும் மிகவும் ஒரு மாதுரியத்தோடு இருந்துதான் அந்த ஜலம். அபேத பங்கைகி. அபேத பங்கம் ஷேரு இல்லை, விலகிடுத்து. அதிலிருந்து எந்த ஒரு ஜலங்களிலிருந்து சேற்று விலகி விட்டனவோ. இந்த திருத்தியா பகுவச்சனம் எல்லாமே பயோபிகிக்கு இங்கே அட்ஜெக்டிவாக வருது. ஸோ இப்போ அபேத பங்கைகி
அதுக்கப்புறம் பிரசன்ன சீதைஹி எல்லாம் விசேஷண பதம். பிரசன்னம் தெளிவா இருக்கு. இது வரைக்கும் சொல்ல அபேத பங்கம் ஷேரு போயிடுத்து, ஆனா தெளிவா இருக்கு ஜலம். சீதைஹி ஜில்லுன்னு வேற இருக்கு. அனகைஹி எந்த ஒரு தோஷமும் இல்லாத, இப்போ காளியனுடைய ஒரு பாய்சன் இல்லை, அது இல்லை. ஏற்கனவே முன்னாடி காளிங்கனை பார்த்துட்டோம் இல்லையா போன இதில். ஸோ அந்த மாதிரி காளிங்கனுடைய ஒரு சம்பந்தமான எந்த ஒரு தோஷமும் இல்லாமல் இருக்கக்கூடியது. ஸோ இங்கே என்ன போட்டிருக்காரு, அனகைகிங்கிறச்சே பாபம் இல்லாதன்னு இல்லாத ரம்யமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஜலங்கள். பயோபிகி அது என்ன, யாமுனைஹி பயோபிஹி அந்த யமுனையினுடைய ஜலங்களினால் ஸ்வபக்த சித்தைஹி இவ ஷௌரிஹி அதுஷ்யத்து. அதுதானே 3 வார்த்தை பாக்கி. ஸ்வபக்த சித்தைஹி தன்னுடைய பக்தனுடைய மனதை போல், பக்தர்களினுடைய மனங்களை போல் இருக்கக்கூடிய அந்த யமுனை ஜலங்களினால் ஷௌரிஹி அதுஷ்யத்து பகவான் கிருஷ்ணர் உங்களுக்கு சந்தோஷம் அடைந்தார். இவ்வளவு தூரம் அங்க இருக்கு. இது வெறும் சிம்பிள் மேலோட்டமான அர்த்தம். இப்ப பக்த சித்தைஹி இவன்னு போட்டார். ஸ்வபக்த சித்தைஹிங்கிறச்சே தன்னுடைய பக்தர்களினுடைய மனதை போல்னர். பக்தர்களினுடைய மனசு இங்க எப்படி இருக்கு அப்படின்னா அதையும் ஒவ்வொன்னா எடுத்துக்கணும். சுக அவகாஹைஹி ரொம்ப சுகேன அந்த பக்தனுடைய சித்தம் சுத்ருஷாம் முதல்ல அப்படி எடுத்துக்கணுமே. ஸோ சுத்ருஷாம், ஒரு நிமிஷம் சைலண்ட்ல போட்டுறேன். சுத்ருஷாம் நல்ல திருக்குன பார்வை, அழகான கண்களை உடைய பெண்கள்னு எடுத்துட்டோம் கோபிகைகளுடைய ஒரு பட்சத்துல, அதாவது யமுன ஜலத்தினுடைய பட்சத்துல. இங்க எப்படி எடுத்துக்கிறோம்னா பக்தனுடைய ஒரு சித்தம் அது எப்படி இருக்குன்னா, பக்தருடைய சித்தம் சுபுத்தீனாம் சுகப்பிரவேசைங்கிறார். யார் யாருக்கெல்லாம் நல்ல ஒரு பார்வை இருக்கோ, தீக்ஷ்ணமான பார்வையை கொண்டவர்களால் ஈஸியா ஒரு அவர்களுக்கு சுலபமாக நுழையக்கூடிய தக்கதாக இருக்கு. In other words, நல்ல புத்தியை கொண்டவர்கள் பக்த சித்தானி சாத்விகைஹி ஏவ பரிச்சயம் சஹந்தே ந அன்யைஹி. பக்தனுடைய மனதை யாரு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணுவா, அவனுடைய மனசுல யாரு புகுருவா அப்படின்னா நற்குணம் படைத்தவர்கள் தான் உள்ள புகுற முடியும். எப்படி ஜலத்துல அழகான பெண்கள் அங்க நுழையறதுக்கு சுகமா இருக்கோ, அதுபோல பக்தனுடைய மனசுல புகரணும்னா உள்ள நுழையணும்னா எப்படி நுழைய முடியும், யாரால நுழைய முடியும்? சுபுத்தி நாமேவ சுக அவகாஹ்யா. அவர்களுடைய மனசுல நல்லவர்கள் தான் உள்ள நுழைவா. சத்துவப்பிரதானமா இருக்கக்கூடிய வஸ்து, சத்துவப்பிரதானமாக இருக்கக்கூடிய ஜனங்கள் சாதுக்கள். சாதுக்களுக்கு நுழைவதற்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடிய சித்தம். ஆச்சா, அடுத்தது சுவாத உத்தரைகின்னு ரொம்ப மதுரமா இருக்கக்கூடியது. பக்தன்னு சொன்னாலே மனசு இழகி எங்க அது அப்படியே அந்த மதுசூதன சரஸ்வதி இதுல சொல்லுவார், பக்தி ரசாயனம்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். அதுல ஜதுவத்தும்பர். அது அந்த பக்தனுடைய மனசுங்கிறது எப்படின்னா பதப்பட்டு பதப்பட்டு அது ஒரு ஒரு மெழுகு மாதிரி இருக்குமா. அது அப்படியே உருக 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 பக்தியில கொண்டு பகவானுடைய அந்த ஒரு ஒரு இதை சாப்பாவை வச்சுட்டோம்னா அது அப்படியே அந்த ஃபார்ம்ல ஆயிடுமோ இல்லையோ. இட் இஸ் லைக் வேக்ஸ் விச் ஜஸ்ட் சொலிடிஃபைஸ். என்ன ஆனாலும் அதுக்கப்புறம் அந்த பகவானுடைய அந்த உருவம் அங்கேருந்து விலகாதான், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆனா மெழுகு மாதிரி பகவத் சம்பந்தம் ஏற்படும் பொழுது அப்படியே உருக ஆரம்பிக்குமா பக்தனுடைய சித்தம் அப்படின்பார். அதுதான் பக்தியினுடைய ஒரு லட்சணமே, உருகணும். அந்த மனசு உருகினாத்தான் அந்த இடத்துல ஒரு பேஷன், அது அந்த பகவானுடைய கதையை கேட்க கேட்க நமக்கு உருகும். அது இங்க சொல்றார். சோ சுவாத உத்தரைகிங்கிறச்சு அது உருகும் பொழுது, ஏன் அது உருகிறது, ஏன்னா இழகின மனசு, ஏன்னா அதுல ஒரு மாதுரியம் ஜாஸ்தி இருக்கு, இனிமே ஜாஸ்தி. வாயில போட்டா கரையிறதுங்கிறோமே சர்க்கரையெல்லாம், இது மிளக வாயில போட்டா கரையிறதுன்னு சொல்றது இல்லையா, நம்ம இனிப்பதானே சொல்றோம், அப்படியே வாயில அப்படியே கரையிறது அப்படிங்கிறோமா இல்லையா. அதனால மாதுரியம் இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் சம்திங் தட் இஸ் மெல்டிங் இன் யுவர் மவுத். அதுக்கு சொன்னேன், அந்த ஜத்துவத்துன்னு ஞாபகம் வந்தது. சுவாத உத்தரைகி மிகவும் மதுரமாக இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு ஒரு மனது. அதை விட அபேதீக்ஷிதர் எப்படி எடுக்கிறார்னா, பிரம்மானந்த சுவாதே ஆஸ்வாதேன அதிகைஹி மனோகரைகிங்கிற மதுரைகி.
ரொம்ப ஒரு ஆனந்தத்தினால, ஆனந்தத்தினுடைய ஆஸ்வாதம், பிரம்மானந்தத்தினுடைய ஆஸ்வாதத்தை பண்ணத்தினால மிகவும் மதுரமாக இருக்குங்கிற சுவாதோத்தரைகி. உத்தரம்னாலே இந்த தரப்பிரத்தியம் போடும்பொழுது இட் இஸ் ஈவன் மோர் ஸ்வீட், அந்த ஒரு இது வர மாதிரி அர்த்தம். பெஸ்ட்னு எடுத்துக்கலாம், உத்தரம்னு எக்ஸலண்ட்னு எடுத்துக்கலாம். அந்த உத்தம வந்து ஜென்ரலி தரப்தம பிரத்யத்தினால வர்றதில்லைம்போ. அந்த உத்தரகா உத்தமஹா சில இடங்கள்ல தான் நம்ம கம்பேரிட்டிவா எடுத்துப்போம், சில இடங்கள்ல எல்லா ரெண்டுத்தையுமே எக்ஸலண்ட் பெஸ்ட்னு எடுத்துடுறது அர்த்தம். ஸோ சுவாதோத்தரைகி. அப்புறம் அபேத பங்கைகின்னு, பக்தனுடைய சித்தம் எப்படி இருக்குன்னா அபேத பங்கைகி அபகத பாப்பைகி. பங்கம்னாலே அழுக்கு, சேரு. நதியினுடைய ஜலத்துக்கு சொல்லும் பொழுது சேரே இல்லாமல் இருக்கு, தெளிவா இருக்குன்னோம். சேற்று அகன்று விட்டது. ஏன்னா சேரு மழை காலத்துலதான் உங்களுக்கு அப்படியே சதன்னு எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இங்க பக்தனுடைய சித்தம் எப்படி இருக்கு, எந்த ஒரு மாலின்யமும் இல்லாமல் இருக்கக்கூடியது. மாலின்யம் அகன்று விட்டாதான் அந்த பக்தனுடைய மனசே வந்து தெளிவு பெறும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சத்வகுணம் உள்ள நுழையிறது, அதுக்கப்புறம் மதுரமாக ஆகிறது, அதனால பாப்பம் விலகிறது. விலகினத்துக்கு அப்புறம் மனசு எப்படி இருக்கு இப்போ, பிரசன்ன சீதைகிங்கிற. பாபம் விலகி பிரசன்னமாகவும் சீதமாகவும் இருக்கு. பிரசன்னம்ங்கிறச்சு பிரசாதா ராகத்வேஷாதி அனாவிலத்துவம், சைத்தியம்ங்கிறச்சு தயாலுத்துவம். ரெண்டுமே வந்துடுறதான் அந்த பக்தனுடைய சித்தத்துக்கு, மனசுக்கு. ராகத்வேஷாதி ஆவில அழுக்கு இல்லை, அனாவிலம். ராகத்வேஷம் முதலிய அழுக்கு இல்லாததுனால தெளிவு பெற்று நிர்மலமாக இருக்கக்கூடிய பக்தனுடைய சித்தம். சீதைகி குழுகுழுன்னு இருக்குன்னா என்ன, ஒரு கம்பேஷன், அதுதானே அந்த ஒரு தயா வேணும். சீதலத்துவம்ங்கிறது எனக்கு அது தோண பாருங்க. ஒரு இந்த ஸ்லோகம் உண்டு, மௌளவ் அபய தீட்சிதரோடது தான். மௌளவ் கங்கா சசாங்கௌ கரச்சரணத்தலே சீதலாங்கா புஜங்காக வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரிதனயா சந்திரம் சர்வகாத்ரே இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனக சபாநாத ஓடும் சக்தி சித்தே நிர்வேத தப்தே யதி பவதி நதே நித்தியவாசோ மதியை. பகவான்கிட்ட பரமேஸ்வரன்ட்ட அத்தனை குளுமையான விஷயங்களும் இருக்கான். இங்க பார்த்தா சைத்தியம்ங்கிறத தயாளுத்துவம்னு அவர் டிரான்ஸ்லேட் பண்றாரு பாருங்கோ. குளுமையா இருக்குன்னாலே ஒரு தயா. தாபம்னா ஒரு தாபமா இருக்குன்னா அதுல வந்து எத்தனையோ ஜென்மாக்கள்ல உழண்டு நமக்கு துக்கமும் இதுவும் சேர்ந்து அப்படியே மனசு தவிச்சுன்னு இருக்கு. இதுல இந்த தவிக்கிற மனசுக்கு யாராவது தய காமிக்கணும் இல்லையோ, அது பகவான் ஒண்டிதான் காமிக்க முடியும். ஏன்னா அவர் பரமேஸ்வரன் வந்து மௌளோ கங்கா சசாங்கோ, தலையில வந்து கங்கையை வச்சுட்டு இருக்கார், குழுகுழுன்னு சந்திரனை வச்சுட்டு இருக்கார். அப்புறம் சீதலாங்கா புஜங்காக, உடம்பு பூரா அந்த பாம்பு தொடரத்துக்கே அது வந்து நல்ல ஜில்லுன்னு இருக்கும். அது ஆபரணமா எல்லா இடத்துலையும் போட்டுட்டு இருக்காரு. இது போராது குறைக்கு லெஃப்ட் சைட்ல அம்பாள் எப்படி ஹிமகிரி தனையா, அப்படியே ஹிமோத் பர்வதத்தினுடைய பெண்ணு தயினால ஆர்திரமா இருக்கக்கூடியவள், நனஞ்சுன்னு இருக்கா. எப்பப்பதான் அவ நிமிஷத்துல அம்பாளுக்கு அங்க வந்து தய வந்துடும். அதனால வாமே பாகே தயார்திரா ஹிமகிரி தனையா சந்திரம் சர்வ, இதை தாண்டி சந்திரத்தை வேற பூசின்னு இருக்கார் பகவான். சந்திரம் சர்வகாத்திரே இத்தனை இத்தம் சீதம் பிரபூதம் தவ கனக சபாநாத ஓடும் சக்தி. எப்படி ஒன்னாலும் இதெல்லாம் தாங்கிக்க முடியும்? ஒரு ஐடியா கொடுக்குறேன், வந்து என் மனசுல உட்காந்துரும். நிர்வேத தப்தே, என் மனசு வந்து இந்த சம்சாரத்துல ஓண்டு அப்படியே தவிக்கிறது, கொதிக்கிறது. என் மனசு வந்து உட்காந்தேன்னா உனக்கும் சௌரியம் எனக்கும் சௌரியம். அது அப்படின்னா என் பேர்ல தய காமிங்கிறாருங்கிறது எனக்கு ஸ்ட்ரைக்கே அல்ல. இத்தனை நாள் நானும் பல வருஷம் இது வந்து ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல எம்ஏ படிக்கிறச்சே எங்க ப்ரொஃபஸரும் அதை வந்து சொன்னார் இந்த ஸ்லோகத்தை. ஆனா அந்த ஐ டிட் நாட் கனெக்ட் சைத்தியம்ங்கிறது அந்த தயாளுத்துவத்தோட கனெக்ட் பண்ணி அபய தீட்சிதர் தான் காமிச்சிருக்கார். அதனால அந்த குளுமைங்கிறது ஒரு தய, அந்த தயையே நீ எனக்கு காமிங்கிற. ஸோ பிரசன்ன சீதைகி பக்தனுடைய சித்தம் எப்படி இருக்கும்னா ராகத்வேஷங்கள் விலகி ஒரு சர்வபூத தயா. பக்தனுடைய அடையாளமே அத்தனை பூதராசிகளுக்கும் ஒரு கம்பேஷனை காமிக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு பக்தனுக்கு, இல்லையா?
அனகைஹி ரம்யைஹி ரொம்ப இந்த சர்வபூத தயாங்கிறத பல பேர் அதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துடுறோம். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் இன் லைஃப் டு ஃபாலோ. கஷ்டம் தானே. ஒருத்தன் கொல்ல வரான், எங்கேருந்து அங்கே தயா காமிக்க முடியும் நம்மளால? அது அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிற ஒரு பாயிண்ட் நமக்கு வந்து புரிஞ்சுதுன்னா தான், எல்லாரிடத்துலையும் பகவான் இருக்காங்கிறது இருந்தாதான் சர்வபூத தயா கம்பேஷனுங்கிறது வர முடியும். ஒரு கம்ஃபர்ட் இல்லையா? அனகைஹி அழகா இருக்கக்கூடிய சித்தம். அது அந்த பக்தன்னாலே அதுல ஒரு அழகு தனிதான். அவ ரசிக்கிறதும் சரி, அவ அனுபவிக்கிறதும் சரி, அவனுடைய மனசு ரொம்ப மிருதுவா இருக்கிறதுனால அனக பாபமற்றதுங்கிற ஒரு அர்த்தத்திலையும் இருக்கு. இல்ல ரம்யம் அழகாக இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட பக்தனுடைய சித்தத்தினால பகவான் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதுபோல இங்க யமுனையினுடைய நதிகள் ஜலங்களையும் பார்த்து சந்தோஷப்பட்டான். யாமுனியைஹி யமுனாயாக அயம் பிரவாஹ யாமுனஹ தத்ர பவைஹி பக்ஷே யாமுனாச்சாரியே விஷ்ணு பக்த பிரவரே பவைஹி. ரொம்ப சாதாரணமாக போட்டிருக்கார். நான் அந்த உத்தமூராரோடத ஷேர் பண்ணுறேன். ஏன்னா அதில் வந்து அவருடைய அந்த சம்ஸ்கிருத இதில் வந்து அவர் ஒரு டிப்பணி மாதிரி கொடுத்துருக்கார். அவருடைய அந்த நோட்ஸில் வந்து ஹீ ஹஸ் எப்படி யாமுனாச்சாரியருடைய வார்த்தைகள் இங்கே வந்து எப்படி ஃபிட் ஆகுங்கிறத வந்து அவர் போட்டிருக்கார். அதை மாத்திரம் பிடிச்சி விடுறேன், ஒரு நிமிஷம். இந்த இடத்துல யாமுனைஹின்னு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, அதை அங்கேருந்து எடுக்கணும். சரி, யாமுனைஹி இதி பதேன 81 போட்டு அவர் கீழே அங்கே டிப்பணி மாதிரி போட்டிருப்பார். அது தமிழ் அர்த்தத்தில் போட்டிருப்பார். ஆனால் சம்ஸ்கிருதம் அவரோட ரொம்ப அழகாக இருக்கும். பலதரம் படிச்சிருக்கேன் இந்த இதுலேயே. யாமுனியைஹி இதி பதேன யாமுனமுனி பிரபந்தாக உபதேசாக சாப்பி கிரஹ்யேரன். நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னன்னா, 3வது லெவல் சொன்னேன்னா 3 பேரை இது வந்து கனெக்ட் பண்ணுறதுன்னு. முதல்ல யமுனையினுடைய ஜலம், அதுதான் பிரகிருதம் நமக்கு. 2வது பக்தனுடைய சித்தம். அதே யமுன ஜலத்துக்கு யாமுனியைஹி அப்படின்னு போட்டதுனால யாமுன முனிவர் ஆழவந்தாருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குமோ அது போல அப்படிங்கிறார். ஸோ யாமுனியைஹி இது பதேன, அந்த பதத்தினால யாமுன முனி பிரபந்தாக உபதேசாக கிரஹேரன்னு அவருடைய உபதேசங்களையும் நம்ம எடுத்துக்கணும். அபேத பங்க சப்தா அது எல்லாமே இப்போ அவருக்கும் இதுவாகுமா, ஒட்டுமா? ஸோ நமக்கு வந்து முதல்ல என்ன பண்ணோம், சுதிருஷாம் சுக அவகாகைன்னு இருக்கு பதம். ஸோ சுதிருஷாம் நல்ல கூர்மையான புத்தி இருக்கிறவாளுக்கு தான் அவர்களுக்கு தான் இந்த பதத்துல ஒரு அபிருச்சி ஏற்படும். யாமுனாச்சாரியருடைய வார்த்தைகள்லையும் அவருடைய இதுல பத்தியங்கள்ல ஒரு ஒரு ருச்சி ஏற்படணும்னா அது வந்து நல்ல ஒரு தீக்ஷ்ணமான ஒரு கூர்மையான புத்தி இருக்கிறவர்களுக்கு தான் அதுல பிரவேசம் இருக்கும். அடுத்தது சுக அவகாஹைஹி, இது சுவாதோத்தரைஹி, அவருடைய பதங்களும் மிகவும் அதிகமாக மாதுரியத்தோடு இருக்கு. அவருடைய வார்த்தைகள், யாமுனாச்சாரியரனுடைய வார்த்தைகள். ஸ்தோத்திர ரத்னம்னு ஒன்று பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 50 ஸ்லோகத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்தோத்திர ரத்னத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் அவருடைய அந்த ஸ்லோகங்கள். ஸோ யாமுனாச்சாரியரனுடைய பதங்களும் சுவாதோத்தரைஹி, ரொம்ப மாதுரியத்தோடு இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அபேத பங்கைஹின்னு பதம், அதுக்கு தான் இங்கே சொல்றார் சப்த தோஷ அர்த்த தோஷ ஆதி ராஹித்ய பரஹா. இதுதான் சப்த தோஷம் இல்லை, அர்த்த தோஷம் இல்லை, அதனால அபேத பங்கம், மாலின்யம் இல்லாத ஆழவந்தாரனுடைய வார்த்தைகள். அனக சப்தா பரபாப விரோதித்துவ பரஹாங்கிறார். அனகங்கிறச்சே வார்த்தை, அவருடைய வார்த்தைகள்ல வந்து இது இருக்குன்னு இல்லை. அவருடைய வார்த்தைகள்ல நம்ம படிச்சோம்னா இன்னொருத்தருடைய பாப்பத்தை அது விளக்கிடுமா. அப்பேற்பட்ட யாமுனாச்சாரியரனுடைய ஒரு வார்த்தைகள். பிரசன்ன சீதங்கர்ச்சே
ரொம்ப பக்தியுக்தமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால்தான் ஸ்வவிஷயே பக்தியுக்தானி சர்வேஷாம் சித்தானி இது கத்தியதே ஸ்வபக்த சித்தைஹி இது. தன்னுடைய பக்தனுடைய சித்தன் மனசு இருக்கே அந்த அது வந்து பக்தியோடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த யாமுனாச்சாரியனுடைய கிரந்தம் நமக்கு வந்து ஒரு வழிவகுக்கும்ங்கிறார். அது தமிழ்ல சொல்லும் பொழுது அவருடைய இதுலேருந்து ஒன்று கோட் பண்றார். மகாத்மபிகி மாம் மகாத்மபிஹி மாம் அவலோக்கியதாம் நய அப்படின்னு வேண்டிக்கிற மாதிரி, பெரியோர்கள் என்ன மதிக்கிற மாதிரி என்ன ஐஷண்ட போகணும் அப்படின்னு அது சொல்லிட்டு போறார். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் யாமுனைஹின்னு வெறுமனை சொல்றதுக்கு பதிலா யாமுனியைஹின்னு போட்டதுனாலேயே, இல்லைன்னா அவருக்கு வந்து யமுனா பயோபிகின்னு போட்டிருக்கலாமா. இங்க சொல்றார் பாருங்க, அந்யதா யமுனா பயோபிஹி இதி உக்தம் சியாத் அதையேவ யாமுனைஹின்னு போட்டு யாமுனியைஹின்னு போட்டிருக்கார், யாமுனைஹின்னு போடாத அப்படின்னு போட்டு. ஸோ சுதிருஷாம்னா சர்வசாஸ்திர அபிஜானாம் சத்கவீனாம்பா இல்லை சாத்விகானாம்பா, ரெண்டு அர்த்தத்தையும் 3 லெவல்ல இந்த யாமுனியங்கிற பதத்தை வச்சுட்டு யாமுனாச்சாரியார் ஆழ்வந்தாருடைய ஒரு ஸ்தோத்திரத்தை இண்டிகேட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். சுகாவ காஹ்யைஹி சுதிருஷாம் அதுஷ்யத் ஸ்வாதோத்தரைஹி ஷௌரிஹி அபேத பங்கைஹி பிரசன்ன சீதைஹி அனகைஃப் பயோபிஹி ஸ்வபக்த சித்தைஹி இவ யாமுனியைஹி. இந்த இடத்துல உத்பிரேக்ஷ அலங்காரம் பக்த சித்தைஹி இவ யாமுனியைஹி பயோபிகிங்கிறதுனால ஜலத்தை அப்படியே சித்தமாக நம்ம உருவகப்படுத்தி சொல்றதுனால அந்த இடத்துல உத்பிரேக்ஷ அலங்காரம், ஸ்வரூப உத்பிரேக்ஷா. அனுல்பனைர் அன்பகம் ஊர்மி பேதைஹி, இல்லைன்னா அங்க நேர உபமா அலங்காரமே எடுத்துட்டுலாம். ஏன்னா அங்க உருவகப்படுத்துறதுங்கிறதே இல்லை, ஜலம் போல பக்தனுடைய சித்தம் இருக்கு, அவ்வளவுதான். ஒவ்வொரு பதங்களும் ஸ்லேஷையோட இருக்கு. ஸோ ஸ்லிஷ்ட உபமா. அனுல்பனைர் அன்பகம் ஊர்மி பேதைஹி சம்பன்னரேகா சரிதாம் அதோ அதஹ ஸ்ரீயோ ததுஹு பத்ம வனாவதாரே சோபானதாம் சைகத சன்னிவேஷாக. ஜலம் குறைய குறைய என்ன ஆகும்னா, இந்த நம்ம வந்து கிரீஷ்ம ருத்துவில் தான் அந்த வெயில் வர வர காய காய ஜலம் வந்து அப்படியே கீழே இறங்க நம்ம பார்ப்போம். இவர் இந்த சரத்காலத்தில் அதை வர்ணிக்கிறார். இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து சரத்காலத்திலையும் வெயில் ஜாஸ்தியாக இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு இது கம்மியாகவும் இருக்கும். அது என்ன, அந்த மழை கம்மியாக இருக்கிறதுனால மேலே ஜலம் ரொம்பறதுக்கு வழி இருக்காது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த நதிகள் குளங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, குளத்தினுடைய ஜலமெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையறதான். சரிதாம் அதோ அதஹா சம்பன்ன ரேகாக. அப்போ என்ன ஆகுது, ரேகை விழருது. அந்த இடத்துல மணல் இருக்கு, குளம் தானே, குளத்துல வந்து என்ன ஆகுது, மணல் பிரதேசம் இருக்கு அடியில. ஜலம் உங்களுக்கு வத்த 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 என்ன ஆகும்னா அங்க ஒரு ரேகை மாதிரி ஃபார்ம் ஆகும். நம்ம மெட்ராஸ்ல என்ன பீச் தான் நமக்கு தெரியும், எங்கே இருந்து குளத்தை பார்த்துருக்கோம். நம்ம பீச்சில் வந்து ஹைட் ஆகிடும் போது ஒரு இடத்துல வந்து அது ரேகை போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் குறைய குறைய அவங்களுக்கு லோ டைடு போகும்பொழுது இது வரைக்கும் ஜலம் இருந்தது, இது வரைக்கும் ஜலம் இருந்ததுன்னு நம்ம வந்து அடையாளம் காமிச்சு பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி கிணத்துல கூட உங்களுக்கு ஜலம் குறையறச்சே இது வரைக்கும் போன வருஷம் இருந்தது, இது வரைக்கும் அந்த ஈரம் பாசி அதை வச்சுட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இங்கே வந்து மணலில் இருக்கக்கூடிய அந்த ரேகையை வச்சுட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜலத்தினுடைய ஒரு அளவை. இப்போ என்ன ஆயிடுத்து, சரிதாம் சைகத சன்னிவேஷாக, இந்த சரித்து நதிகள் அல்லது குளங்களினுடைய சைகத சன்னிவேஷாக மணல் பிரதேசங்கள் இருக்கே, சன்னிவேஷம் அந்த திட்டு மணல் திட்டுகள் சம்பன்ன ரேகாக, அவைகள்ல இப்போ கோடு விழுந்திருக்கு. எப்படி கோடு விழுந்திருக்கு, அன்வகம் தினந்தோறும் அனுல்பனைஹி ஊர்மி பேதைஹி அதஹா அதஹா சம்பன்ன ரேகாக. இமேஜின் பண்ணோம், அன்வகம் தினந்தோறும் ஊர்மி பேதைஹி, அந்த அலைகளினுடைய வரிசையினால உத்தரோத்தர மேல மேல அலை வர்றது. ஆனா அலை நாளடைவுல அன்வகம் தினந்தோறும் அனுல்பனைஹி, உல்பணம்னா பயங்கரமா இருக்கு, அனுல்பணம்னா ரொம்ப ஃபியர்ஸா இல்லை.
ஜாஸ்தியா இல்லை, அதனால குறைஞ்சுட்டே வருது. உங்களுக்கு அந்த ஊர்மி அலையினுடைய வேகமும் அவ்வளவு பெருசா வராது, இப்போ குறைஞ்சுண்டு வருது. ஜலஹ்ராசாத்து அனுத்ததைகி, உத்ததம்னா திமிரிண்டு வர்றது. இங்க வந்து அந்த மாதிரி ஜாஸ்தியா இல்லை. ஸோ ஆத்துல உங்களுக்கு ஜலம் வடிஞ்சு வடிஞ்சு தினந்தோறும் என்ன ஆகுதுன்னா அலைகள் கம்மி ஆயிண்டே இருக்கு. அந்த அலைகள் கம்மியாகுவதனால் அதோ அதஹா பூர்வ பூர்வ ரேகாயாக அதஹா தத் சமீபே ஏவ அதஸ்தாத்து சமீபே சரிதாம் சம்பன்ன ரேகாக கோடுகள் வந்து விட்டன. அனுல்பனாக ஜலம் குறைஞ்சத்தினால ஜாஸ்தியா இல்லாம இருக்கக்கூடிய ஊர்மி பேதைகி, அந்த குறைஞ்சு குறைஞ்சு வரக்கூடிய ஊர்மி அந்த அலைகளினுடைய பேதம். பேதம்னாலே பலவிதமான அதனுடைய விசேஷம்னு எடுத்துக்கலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அலைகள் வரும், வந்து வந்து திரும்பி போகிறது. ஆனா முன் போல இல்லை, தினம் தினம் ஜலம் குறைஞ்சுட்டே வருது. அது இதை நம்ம வந்து இங்கிலீஷ்லயா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் 10-15 சென்டென்ஸ் இல்லாத நம்மளால இதை வர்ணிக்க முடியாது. அதை வந்து ஒரு ஸ்லோகத்தில் போட்டிருக்காரு பாருங்க. அதான் ஜாஸ்தியா இல்லாத தினம் தினமும் வரக்கூடிய அந்த அலைகளினுடைய டிஃபரன்ஸ்னால அதோ அதஹா கீழ் கீழே ஒன்றின் பின் ஒன்றாக சரிதாம் ஆறுல ஏற்பட்ட ரேகைகள் சம்பன்ன ரேகாக. அந்த ரேகையை கொண்டவைகள் எதுன்னா சைகத சன்னிவேஷாக மணல் திட்டு. இந்த மணல் திட்டு அது வரைக்கும் சரி, இது என்னவா மாறித்துங்கிறார். அது பரிணாம அலங்காரம். அந்த இடத்துல இந்த மணல் திட்டா இருந்ததுன்னா அம்பாளுக்கு உங்களுக்கு வந்து இறங்கி பூ பறிக்கணுமா. இப்போ அங்க அந்த அந்த ஆத்துல வந்து நிறைய தாமரை செடியெல்லாம் முதந்துன்னு இருக்கு. அந்த தாமரையை பறிக்கணும்னுட்டும் அம்பாளுக்கு லக்ஷ்மிக்கு இங்க ஒரு ஆசை. ஆனா இறங்கணுமே, இறங்கிறதுக்கு படிக்கட்டு வேணும். இந்த மணல் திட்டுகளே படிக்கட்டாக மாறினங்கிறார். சோபானதாம் ததுங்கிற பத்மவன அவதாரே தாமர காட்டுக்குள்ள இறங்கிறதுக்கு இந்த சைகத சன்னிவேஷாக மண் திரள்கள் இருக்கே, அந்த மண் திட்டு அவைகள் சோபானதாம் தது படிக்கட்டினுடைய ஒரு தன்மையை தரித்தன, அடைந்தன. ரூபகத்துக்கு மேல ஒரு இது வரணும், பிரஸ்துத காரிய உபயோகியே ஆகணும். பரிணாமத்துக்கும் ரூபக அலங்காரத்துக்கும் வித்தியாசம் அதான். ரூபக அலங்காரம்ங்கிறது மியர் சூப்பர் இம்போசிஷன், நேர அப்படியே சாக்ஷாத் இவன் சிவன் அப்படின்னு விடுறோம். இந்த பரிணாம அலங்காரம்ங்கிறது என்னன்னா நம்ம அந்த ரூபகத்தை போட்டு அது பிரகிருதத்துக்கு உபயோகமா ஆகணும். நம்ம யாதவாபிதயத்தினுடைய முதல் சர்க்கத்திலிருந்து இவரும் தேசிகரோட ஸ்லோகத்திலையும் நம்ம பரிணாம அலங்காரம் பார்த்துட்டு வரோம். இந்த கர்ண தாரவதி இவன்னுட்டு ஒரு ஸ்லோகம் 2-3 பரிணாம அலங்காரம் ஃபர்ஸ்ட் சர்க்கத்திலேயே பார்ப்போம். அதுக்கப்புறமும் பல இடங்கள்ல அதை வந்து கரெக்டா நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி கொடுப்பார் அப்பய தீட்சிதர். சைகதேஷு இந்த மணல் திட்டுகள்ல சோபானத்துவம் ஆரோபஸ்ய, சோபானம் இது வந்து படிக்கட்டு மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஆரோபம் பண்றோமோ இல்லையோ. அந்த மணல் திட்டு தான் படிக்கட்டு. எதுக்காக அதை பண்ணணும்? ஒரு கிரியைக்கு உபயோகமா ஆகிறது. மணல் திட்டுல இறங்க முடியாது நம்ம, ஆனா அது படிக்கட்டா மாத்தி படிக்கட்டுங்கிற ஒரு ஆரோபத்தை பண்ணி அது பிரஸ்துத அவதரண ரூப பிரஸ்துத காரிய உபயோகாது இறங்குவது அப்படிங்கிற ஒரு பிரகிருத காரியத்துக்கு நமக்கு வந்து உபயோகமா போயிடுது. இட் பிகம்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேக்ஸ் இட் ஈஸியர் ஃபார் அஸ் டு திங்க் ஆஃப் இட் as ஸ்டெப்ஸ். அதுதான் அது பரிணாம அலங்காரம். இட்ஸ் a பில்டப் ஆன் ரூபக அலங்காரம். ஆனால் அழகு என்ன, அம்பாளுக்கு இறங்கி பூ பறிக்கணும், அதுக்கு படிக்கட்டு வேணும். படிக்கட்டு அங்க எப்படி ப்ரொவைட் பண்ணி தந்த நதிகள்னா மணல் திட்ட கொடுத்தது. இந்த மணல் திட்டு எப்படி படிக்கட்டு மாதிரி இருந்தது, அதுல ரேகைகள் இருக்கு, லைன் லைனா விழுந்திருக்கு. லைன் லைனா பார்த்தா ஒரு ஆங்கிள் பார்க்கறச்சே அது அப்படியே படிக்கட்டு மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு ஏரியல் வியூவில் போட்டோம்னா அம்பாளுக்கு சரி அழகா இறங்கலாம் மேலே இருந்து அப்படின்னு தோன்றுது. அனுல்பணைர் அன்வகம் ஊர்மி வேதைஹி சம்பன்ன ரேகா சரிதாம் அதோ அதா ஸ்ரீயோ தது பத்மவனாவதாரே சோபானதாம் சைகத சன்னிவேஷாக. அடுத்தது
பிரசாத பாஜா சமயேன தத்தாக त्रैलोक्यलक्ष्म्याः तरलस्वभावाः पयोधरस्थानगता विरेजुः हाराः प्रभूता इव हंसमालाः. இதுவும் நமக்கு ரெண்டு இவ வந்ததுனாலேயே அந்த இடத்துல எய்தர் உத்பிரேக்ஷா இல்லைன்னா உபமா. இந்த இடத்துல உத்பிரேக்ஷா வந்துட போகிறது. இங்கே முதல்ல சரத்காலம் சமயேன சமயங்கிறச்சே ஒரு அந்த காலத்தினுடைய ஒரு மகிமையினால அந்த காலம் எதை தரிச்சுட்டு இருக்கு அந்த காலம்னா பிரசாத பாஜா தெளிவா இருக்கக்கூடிய இந்த காலத்துல மேகங்கள் இல்லாததுனால உடனே அன்னபக்ஷிகள் எங்க பார்த்தாலும் பறக்கிறது. இந்த டிரான்ஸ்மைக்ரேஷன் மழை காலத்துல பட்சிகள் பறக்காது, மழை காலம் நின்னுடுத்து சரத்காலம் வந்ததுனால அன்னபக்ஷிகள் எங்க பார்த்தாலும் இருக்கு. அது இந்த மேகங்கள் இருக்கிற இடத்துல இது போய் உட்கார்ந்துருத்து. பயோதர ஸ்தானகதாக பயோதர மேகங்கள் மேகங்களினுடைய ஸ்தானத்தில் கதாக அங்கு போய் இருக்கின்றவைகள் எது ஹம்சமாலாக அன்னபக்ஷிகள், ஏராளமான அன்னபக்ஷிகள். பிரபூதாக ஹம்சமாலாக அப்படியே மாலை மாதிரி கோத்து இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள். சமயேன பிரசாத பாஜா தத்தாக இந்த தெளிவை அடைந்த சரத்காலத்தினால கொடுக்கப்பட்டவைகள். அதாவது அந்த சரத்காலம் has presented this swans to us அப்படிங்கிற அர்த்தம். அதனால அப்படியே அழிக்கப்பட்ட இந்த அன்னபக்ஷிகள், இந்த அன்னபக்ஷிகள் திரைலோக்கிய லக்ஷ்மியாக தரளஸ்வபாவாக சஞ்சலமான ஸ்வபாவத்தை கொண்டவைகள் இந்த அன்னபக்ஷிகள். அதாவது இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டே இருக்கு, எங்க பார்த்தாலும் ஆகாசத்துல மூவ்மெண்ட் இருக்கிறதுனால. மழையில மூவ்மெண்ட் இருக்காது பட்சிகளுக்கு, அதுகளுக்கு அப்படியே ரக்க நனைஞ்சு போய் அதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும், அதனால பறக்க முடியாது. மழையில நீங்க பறவையை பார்க்க முடியாது, அது எங்கேயாவது உட்காந்துன்னு ஒரு பொந்துல உட்காந்துட்டு இருக்கும். இங்க மழை போயிடுத்துங்கிறதுனால பிரசாத பாஜா சமயேன தத்தாக இட் இஸ் ஆஸ் இஃப் இது இந்த அன்னபக்ஷிகள்லாம் அப்படியே அழிக்கப்பட்டன போல் இருந்தன. அப்போ போல்னு அந்த மாதிரி வந்தாலே இட் இஸ் சம்பாவனா. தத்தாக இவன்னா ரூப இங்க உத்ரேக்ஷா வந்துடுறது, அது ஒரு பக்கம். இன்னொன்னு தரளஸ்வபாவாக ரொம்ப சஞ்சலமாக இங்கும் அங்கும் அசைகின்றன. மேகத்துக்கு பதில இந்த அன்னபக்ஷி அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. ஏன்னா மழை காலத்து கருப்பு மேகம் இல்லாததுனால அந்த மேகம் இருக்க வேண்டிய இடத்துல வெள்ளை வெள்ளையா இந்த அன்னபக்ஷிகள் உட்கார்ந்துட்டு இருக்கு, பறந்துட்டு இருக்கு. பயோதர ஸ்தானகதாக எப்படி இருக்குன்னா திரைலோக்கிய லக்ஷ்மியாக ஹாராக இவ விரேஜுகு, மூவுலகத்தினுடைய அழகு, அந்த அழகுக்கு போடப்பட்ட ஒரு மாலைகள் போல் விளங்கின, முத்து மாலையை போல் விளங்கின. இதுவும் ஒரு ஸ்வரூபோத்ரேக்ஷா இந்த இடத்துல. ஹாராகா சரத்காலம் மூவுலகத்தினுடைய அழகு ஸ்ரீ அப்படிங்கிற அந்த லக்ஷ்மிக்கு மாலையை அணிந்த மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு நாயிகா நாயக பாவத்தை இங்க கொண்டு வர்றார். ஸோ எப்படி ஒரு நாயகன் அழகான ஒரு பெண்ணு, அந்த பெண்ணை முவ்வுலகத்திலையும் இவதான் அழகு, இவளை விட அழகு யாருமே கிடையாதுங்கிற ஒரு பெண்ணுக்கு அப்படியே நல்ல ஒரு ஒரு தரளத்துவம்ங்கிறச்சு ஒரு ஒளி பொருந்தின ஒளி லைட்டோட அந்த தரளம்ங்கிறச்சையே வெறும் லைட்டு கிடையாது. அது எப்படி சொல்லுவான்னா துன்யாலோகம் படிக்கிறச்சு இந்த இந்த ஒரு ஸ்லோகத்தை அழகு சமத்காரம்ங்கிறது நம்ம எப்படி தீர்மானம் பண்றோம்னா முத்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு உஜ்வலத்துவம், ஒரு பிரகாசமும் காந்திங்கிறோம். இந்த மௌக்திகானாம் தரளத்துவம் இவ ஸ்லோகா பத்யானாம் இது ஒரு கவிதையில கவியனுடைய ஒரு அழகை எப்படி ரசிக்கணும்னா முத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு அழகு மாதிரி. ஒரு முத்து இன்னொரு முத்து மாதிரி இருக்காது, அந்தந்த முத்துல உங்களுக்கு வேற வேற விதமான ஒரு ஸ்பார்க்னு சொல்லலாம், ஸ்பார்க்கோ இல்லைன்னா ஒரு காந்தி, அந்த ஒரு டிரான்ஸ்லூசன்ட் நேச்சர் தட் இஸ் டேர் டு அ பேர்ல். அந்த டிரான்ஸ்லூசன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தரளத்துவம்னு பேர். அதை சொல்றாருங்க. முத்துக்களுக்கு நல்ல தரள சுவாவம், அந்த அது பார்த்தாலே நமக்கு நல்முத்து அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய முத்துக்கள், அந்த மாதிரி இந்த அன்னபக்ஷிகள் இருக்கான். பயோதரஸ்தானகதாக மார்பகங்கள்ல அது உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த இது மாலைகள். அப்படி பிரசாத பாஜா நாயகேன தத்தாக இவ,
நல்ல ஒரு தெளிவை இவனிடத்து இந்த பெண்ணனிடத்துல பிரசாத குணம்னாலே ஒரு இந்த குணத்தை எடுத்துக்கணும். நைர்மல்யம். பிரசன்னேன கேனச்சித்து ரொம்ப சந்தோஷம் அடைந்த ஏதோ ஒரு நாயகனால் தத்தாக கொடுக்கப்பட்டவைகளான ஹாராகா இவ ரேஜுகு ஒரு ஹாரம் போல விளங்கின. இங்கே பயோதர ஸ்தானங்கர்ச்சே ஸ்தனங்கள்ல இருக்கக்கூடியது அல்லது மேகத்தினுடைய இடத்தில் இருக்கக்கூடியது. தரளஸ்வபாவாகங்கிறச்சு சஞ்சலமா இருக்கக்கூடிய அன்னபக்ஷிகள் அல்லது இந்த பாஸ்வர ரூபம் அந்த ஒரு ஒளி கொண்டதாக இருக்கு அப்படிங்கிறோம். இவர் அந்த அந்த பேஜை நான் எடுக்கல, உத்தமுரார் சொல்றத வரேன். லக்ஷ்மியா இது உக்ததையா பதம் இங்க எப்படி விழுந்திருக்குன்னா திரைலோக்கிய லக்ஷ்மியாகாங்கிறார். லக்ஷ்மின்னு சொன்ன உடனேயே நமக்கு அம்பாள் தானே ஞாபகம் வரும். அதனால தாயார சொல்றாரா லக்ஷ்மி நாயகா பகவான் அபிமதகான்னு விட்டார். பகவான் லக்ஷ்மிக்கு ஒரு மாலையை கொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பக்த கிரகணேது பிரசாதா சித்த சுத்திங்கிறார். இந்த சித்த சுத்தி ஏற்பட்டு அவர் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சு எப்படி அம்பாளுக்கு ஒரு மாலையை கொடுப்பாரோ அந்த மாதிரி இங்க திரைலோக்கிய லக்ஷ்மியா இப்போ இந்த உலகத்தினுடைய அழகுங்கிறதுக்கு சரத்காலம் மாலையை கொடுத்தா மாதிரி இந்த அன்னபக்ஷிகளை கொடுத்துதான் அப்படி விளங்கின. விரேஜுகுன்னா ராஜதே. பிரசாத பாஜா சமயேன தத்தாக திரைலோக்கிய லக்ஷ்மியாக தரளஸ்வபாவாக பயோதரஸ்தானகதாக விரேஜுகு ஹாராஃப் பிரபூதாக இவ ஹம்சமாலாக. சரி, நான் இதோட நிறுத்திக்கிறேன். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம். இந்த அடுத்தது எடுக்கணும்னா அது ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். சரியா?